ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு ஒரு எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயத்தை கேட்டு விஜய் வந்து ஷாக் ஆகிறாரு இல்லையோ, தலை வணங்கி வந்தே ஆகுங்க, அப்படி இல்லைன்னா அவர் தாங்க வந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய பெரியாமல் வந்து என்னுடைய நல்லதுக்காக வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய நன்மையுமே வந்து அடங்கியிருக்கு. ஆனால் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டனும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணாலே வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து திமிரா வந்து என்னுடைய பெரியம்மா கையில், அதாவது என் அம்மா மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டீங்க. எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தரேன். இந்த வாய்ப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமப்பட வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, சரி எங்கள் பெரியம்மா சொல்லி தான் நீங்கள் ஒத்துக்கல, நான் வந்து கேட்குறேன், இந்த தாலி பிரிச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்டு, உங்ககிட்ட வந்து எத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான் நீயும் ஒரு ஆள், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை, நீ வந்து என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசி நம்முடைய மல்லியை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம மல்லியை வந்து ஆன் ஃபயரில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சும்மா ஏமாற்றிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீ உங்கள் உட்கால வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சொத்துக்கு பணத்துக்கு வந்து ஆசைப்படுற மல்லியாக இருந்து எப்பயோ வந்து நீங்கள் வந்து உங்ககிட்டயே வந்து டிமாண்ட் பண்ணி நான் அந்த காசை வந்து வாங்கிட்டு போயிருக்க மாட்டேனா. பிஞ்சு குழந்தை இந்த வீட்டில் வந்து வெண்பான்னு ஒரு இருக்கா, அவள் வந்து என்னை அம்மான்னு வந்து கூப்பிட்றா. அந்த பாசத்தில் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன். உங்களுக்குமே ஒரு காலத்தில் என் மேலே வந்து காதல் இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ வந்து என் மேலே வந்து வெறுப்பை தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி வந்து பேசுகிறாங்க. இதுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, என்ன சும்மா வெண்பாவை வந்து காரணம் காட்டுற அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா, சரி வெண்பாவை வந்து காரணம் காட்டுறேன்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து இத்தனை நான் வந்து காரணம் காட்டல, ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே நான் வந்து காரணம் காட்டுறேன். என்னென்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து வரலை, ஒத்துக்கலை, அக்கா சொல்கிறது தான் வந்து வேத வாக்கு மண்ணாங்கட்டி வாக்குன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ மட்டும் இருந்தீங்களேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் கட்டின தாலிக்கு வந்து மதிப்பு கொடுத்தீங்களா நீங்கள் வரணும். அப்படி இல்லைனா அந்த தாலிக்கான மதிப்பை வந்து நான் வந்து எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் பயன்படுத்துவோம் மல்லி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்களும் நானும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால்தான் வந்து கோர்ட்டில் வந்து வெண்பா வந்து உங்ககிட்ட கூட இருக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போய் அதே கோர்ட்டில் வந்து நான் வந்து கேஸ் போடுவேன், வெண்பா வந்து என் பக்கம் தான் வரணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து வெண்பா என் பக்கம் வந்துடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த பணம் இந்த இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நீ உங்கள் அக்கா எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சி அந்த பணத்தை தான் வந்து அழுதுகிட்டு இருக்கணும், வெண்பாவும் நானும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மல்லி மிரட்டி பார்க்குறியா, இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வந்து நான் வந்து பயப்பட மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா, சரி ஆனதை பார்த்துக்கலாம், நீங்கள் உங்கள் சைடு வந்து எவ்வளோ முடியும் முயற்சி பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து கேஸ் போட்டாலையும் நீங்கள் வந்து ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணாலையும் என்னை வந்து டிவோர்ஸ் பண்ண, ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். வெண்பாவை வந்து என் கூட அனுப்ப சொல்லி நான் வந்து லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணேன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஆசை பொண்ணு கடைசியில் என்கிட்ட தான் வந்து வருவா. நீங்கள் உங்கள் அக்காவும் அந்த ரஞ்சிதாவை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து ஆள வேண்டியதான்ற மாதிரி வந்து ஷாக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.